ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமானது. வெயில் காலத்தில் செஞ்சு கொடுத்தோம்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் கஸ்டர்ட் பவுட்ரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் போட்டால் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பால் 1 லிட்டர் எடுத்துருக்கேன். அதில் 200 கிராம் கஸ்டர்ட் பவுடர் கலக்கிறதுக்காக வச்சுருக்கேன். சர்க்கரை 250 கிராம் எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பாலில் 3/4 லிட்டரை ஊற்றி நல்லா காய்ச்சணும். நல்லா இடையில கிளறி விட்டுகிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா காஞ்சோன்னே நம்ம கஸ்டர்ட் பவுடரை நல்லா அந்த எடுத்து வச்சுருக்க 200 கிராம் பாலை ஊற்றி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சூடான பாலில் ஊற்றணும். நம்ம டைரெக்டாக கஸ்டர்ட் பவுடரை சூடான பாலில் போட்டோம்னா கெட்டி ஆயிரும். அதனால் நம்ம 1 லிட்டர் பாலில் 200 பால் எடுத்து அதில் கலக்கி மறுபடியும் சூடான பாலில் அதை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கிளறிட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு கிளறினீங்கன்னா குட்டி விழுகாது. இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணுனாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெனிலா எசன்ஸ் ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் விட்டுட்டா நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா கிளறிட்டு மட்டும் இருங்க, நம்ம கை விட்டுறக்கூடாது, பிடிச்சிரும். நல்லா சுற்றி இந்த மாதிரி விஸ்கை வச்சு கிளறிட்டே இருக்கணும். நமக்கு தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாற ஆரம்பிக்கும். கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாற ஆரம்பிச்சிருச்சு. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகுது. நல்லா வெந்திருச்சுன்னு எப்படி தெரியும்னா நல்லா ஓரளவு கெட்டியாகி நல்ல ஒரு கிளாஸி கன்சிஸ்டன்சி வரும். அப்போ தான் பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா கிளாஸியாகவும் இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நான் எடுத்துருக்கிறது ஃப்ரூட்ஸ் செவ்வாழை எடுத்துருக்கிறேன். செவ்வாழை கஸ்டர்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செவ்வாழை மட்டும் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் செவ்வாழை ஒரு 3 பழம் எடுத்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது மாதுளம்பழமும் ஒரு அரை மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் ஆப்பிள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும், கிரேப்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் செவ்வாழை சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வச்சு கூலாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.